பாப்பாக்கு வந்து 3 வயசு இருக்கும்போது டாக்டர் கிட்ட போனா அவங்க சரியா பேசல. செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது காது கேட்கல, 2 காதுமே கேட்கல அப்படிங்கிறது தெரிஞ்சது. எனக்கு வந்து 23ல் ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. என்னால் படுத்து படிக்காதா இருந்தேன். என்னால் எழக்கூட நிற்க முடியல, எழ முடியல, உட்கார முடியல, ஒன்றுக்கு போக கூட என்னால் முடியாமல் இருந்தது. மல்லம்மா வந்து 45 வயசு இவங்களுக்கு. இவங்க 10வது பிரசவம். 7 குழந்தைங்க உயிரோடு இருக்காங்க. 10வது பிரசவம் வெளியே சொல்ல முடியாம மறைஞ்சிருந்தாங்க. ஆக்சுவலா சர்ஜரியிலே ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது. டாக்டர் வந்து பண்ணினாலுமே 99% வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. ஆனால் ஜிஹெச்சில் வந்து அதே தான் சொன்னாங்க. பட் என்ன சொன்னாங்கன்னா, இது பெண் குழந்தையா இருக்கிறதுனால நம்ம அப்படி விட முடியாது, நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. பண்ணி 1 இயர் ஃப்ரீயாகவே ஆடிட் வெர்பல் தெரப்பியும் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து கனிஷ்கா நல்லா பேசுகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, நார்மல் ஸ்கூலில் படிக்கிறாங்க. நாங்கள் நல்லா ஸ்கூலுக்கு போகிறேன், நான் நல்லா படிக்கிறேன், சூப்பராக படிக்கிறேன். கோயம்புத்தூரில் ஜிஹெச்சுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. மக்களை தேடி மருத்துவம் அந்த ஸ்கீம்லேருந்து ஒரு சார் சூர்யா சார்ன்றவங்க வந்தாங்க. இன்னைக்கு வந்து படுத்து படிக்க இருக்கிறவங்க வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து பக்கத்தில் இருக்கிற பிரைமரி ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க சார். அந்த அளவுக்கு இவங்களை வந்து நாங்கள் வந்து இது பண்ணி விட்டுருக்கோங்க சார், மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம் மூலமா. ஆலமரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயின் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு. ஸ்டார்டிங்ல மகள் பேச மாட்டேங்கான்னு ஃபீல் பண்ணீங்க. இப்போ இவ்வளவு பேர் முன்னால பாடவே செய்றான். இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. அவ பேசவே மாட்டாளான்னு நினைச்சேன், இன்னைக்கு இவ்வளோ அழகா பாடுறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, முதல் முறையா அந்த டாக்டரை பார்த்து பயந்தீங்கல்ல, இப்போ அந்த டாக்டர் உங்களுக்கு யாரு? சாமி மாறிங்க. என் பேர் சரண் வித்யா, பாப்பா பேர் கனிஷ்கா. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். பாப்பாக்கு வந்து 3 வயசு இருக்கும்போது டாக்டர் கிட்ட போனால் அவங்க சரியாக பேசலை. செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது காது கேட்கல, 2 காதுமே கேட்கல அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் போனோம். அங்கே வந்து இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு வந்து 17 lakhs to 18 lakhs ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பண்ணிவிட்டு 1 இயர் வந்து ஆடிட் வெர்பல் தெரப்பி கொடுக்கணும், அந்த தெரப்பிக்கு 2 lakhக்கு மேலே செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு டாக்டர் சொன்னாங்க, இது வந்து கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் வந்து ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க, காப்பீட்டு திட்டத்து மூலிமா பண்ணிக்கலாம், கலைஞர் காப்பீட்டு திட்டத்து மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அங்கே போனோம். எல்லாமே அவங்க எங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக சர்ஜரியிலே ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது. டாக்டர் வந்து பண்ணினாலுமே 99% வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. ஆனால் ஜிஹெச்சில் வந்து அதே தான் சொன்னாங்க. பட் என்ன சொன்னாங்கன்னா, இது பெண் குழந்தையா இருக்கிறதுனால நம்ம அப்படி விட முடியாது, நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. பண்ணி 1 இயர் ஃப்ரீயாகவே ஆடிட் வெர்பல் தெரப்பியும் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து கனிஷ்கா நல்லா பேசுகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, நார்மல் ஸ்கூலில் படிக்கிறாங்க. இன்னைக்கு வெர்பல் தெரப்பி மூலமாக கனிஷ்கா நீங்க பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு சில வார்த்தைகள் பேசுறீங்களா? will you say hi to everybody? சொல்லுங்க ப்ளீஸ். இப்போ நாங்கள் நல்லா ஸ்கூலுக்கு போகிறேன், நான் நல்லா படிக்கிறேன், சூப்பராக படிக்கிறேன். கோயம்புத்தூரில் ஜிஹெச்சுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க பாட்டு பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேனே, பாட்டு பாடுவீங்களா? நல்லா பாட்டு பாடுவீங்களாமே. 2 வரி பாடலாமா? பாடுங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? பாடுங்க. ஆலமரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயின் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, சின்ன முயலை மேலே கொட்டு, சிங்க குட்டியே தாளம் தட்டு, எல்லாருக்கிட்ட ஆடிக்கிட்ட, ஏழிலோ பாடிக்கிட்ட, ஒண்டா கட்டா சேர்ந்துக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு. This is huge. This is big. பெரிய கைத்தட்டல் கனிஷ்காக்காக. எல்லாரும் சேர்ந்த மாதிரி கொடுங்க மக்கமான். ஸ்டார்டிங்ல மகள் பேச மாட்டேங்கான்னு ஃபீல் பண்ணீங்க. இப்போ இவ்வளவு பேர் முன்னால பாடவே செய்றான். இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. அவ பேசவே மாட்டாளான்னு நினைச்சேன், இன்னைக்கு இவ்வளோ அழகா பாடுறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஜிஹெச்ல வந்து சரவணன் சார், அலி சுல்தான் சார் டீம் தான் சார் இவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். பண்ண முடியாது 99% பண்ணவே முடியாதுன்னு சொல்ல சான்ஸ் இருந்தும் 1% நாங்க ட்ரை பண்றோம், இது பெண் குழந்தை நாங்க ட்ரை பண்ணுவோம்னு பண்ணாங்க. அவங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். எந்த ஜிஹெச் அது? கோயம்புத்தூர் ஜிஹெச். ஃபேண்டாஸ்டிக். ஆக்சுவலா அரசு மருத்துவர்களுடைய பங்கு ரொம்ப பெருசு. அது இது போல விஷயங்களை பேசும்போது நமக்கு இன்னும் புல்லரிக்கக்கூடிய மொமெண்டா கூட வருது. ஒரு பிள்ளை பேசவே முடியாது இந்த காலகட்டத்தை தூக்கி இன்னைக்கு ஒரு பொண்ணு அழகா பாடுறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் முன்னால பாடுறாங்கன்னா சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய விஷயம். அரசு மருத்துவர்கள் எங்க இருந்தாலும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக கோயம்புத்தூர் ஜிஹெச்ல கூடிய அனைத்து அரசு மருத்துவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் டாக்டர் பூங்கொடி அவர்கள் இங்க இருக்காங்களா? ஓகே, டாக்டர் பூங்கொடி அவர்கள், அவங்களுடைய டாக்டரும், அவங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. பூங்கொடிமா நீங்க சொல்லுங்க. என்னுடைய பேர் பூங்கொடி. என் ஊர் வந்து கொடகரை. நாங்கள் வந்து மலைவாழ் மக்கள். நான் 8ஆம் கிளாஸ் வரை படிச்சிருக்கேன். எனக்கு வந்து 23ல் ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. என்னால் படுத்து படிக்காதா இருந்தேன். என்னால் எழக்கூட நிற்க முடியல, எழ முடியல, உட்கார முடியல, ஒன்றுக்கு போக கூட என்னால் முடியாமல் இருந்தது. அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரரு, எங்கள் மாமனார், எங்கள் அத்தை எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. என் மருமக இப்படி ஆயிட்டாள், எப்படி இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நிமிஷத்தில் வந்து மக்களை தேடி மருத்துவம் அந்த ஸ்கீம்லேருந்து ஒரு சார், சூர்யா சார்ன்றவங்க வந்தாங்க. வந்து நீ வாழ்க்கையே உன் கையில் தரமா, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லி என் கூட பேசினாங்க. என் குடும்பத்துக்கிட்ட பேசினாங்க. பேசி அப்புறம் எனக்காக கைக்கான பயிற்சியும் கொடுத்தாங்க, காலுக்கான பயிற்சியும் கொடுத்தாங்க. இப்போ எனக்கு இப்போ அந்த மாதிரி செஞ்சனால இப்போ என் வாழ்க்கையே மாறிடுச்சு. இப்போ நான் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் நல்ல நிலைமையில வந்துட்டேன். என் குடும்பமே நல்லா இருக்கு. என் வாழ்க்கையே இப்போ என் கையில் வந்து மறிக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அந்த சூர்யா சார் எங்க இருக்காங்க? சார்ட்ட மைக் கொடுங்க. ஆக்சுவலா அந்த அம்மா சொல்லும் போது நடக்கவே முடியாம ரொம்ப சிரமமான கண்டிஷன்ல இருந்தேன் அப்படின்னாங்க. ஆமாங்க சார். முதல்ல வரும் பொழுது அவங்களுக்கு என்ன சிரமம் இருந்தது, அவங்க வீட்டுல எப்படி இருந்தாங்க, இப்போ அவங்க நல்ல நிலைமையில பார்க்க முடியுது. பட் தொடக்க நிலை எப்படியாக இருந்துச்சு, அரசு முகாம் எப்படி அதுக்காக உதவுச்சு? ஆமாங்க சார். என்னோட பெயர் வந்து சூர்யாங்க சார். நான் வந்து என்மாரி மருத்துவராக இருக்கேன், பிசியோதெரபிஸ்டாக இருக்கேன் மக்களை தேடி மருத்துவமனை. என்னோட வட்டாரம் வந்து தள்ளிங்க சார், அதில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யங் ஸ்ட்ரோக்குங்க சார், 23 வயசு தான் ஆகுது இவங்களுக்கு. ஸோ லெஃப்ட் சைடு வந்து கம்ப்ளீட்டாக பேரலைஸ் ஆயிடுச்சுங்க சார். அவங்க வந்து பெட்டடாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய மருத்துவ வசதிகள்லாம் அவங்க செலவு பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ வசதிகள்லாம் இவங்ககிட்ட கிடையாது. ஸோ ரொட்டீனாக நாங்கள் வந்து இவங்க இருக்கிறது வந்து எல்லாமே யானைக்காடுங்க சார். ஸோ ரொட்டீனாக நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் இவங்களுக்கு எல்லாமே போயிட்டு இவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கணுமோ, எந்த பவர்லேருந்து ஆரம்பிக்கணுமோ ஒவ்வொன்றா இவங்களுக்கு பொறுமையாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்களும் பண்ணி இவங்களை எல்லாமே பண்ண வச்சதுனால இன்றைக்கி வந்து படுத்து படிக்க இருக்கிறவங்க வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து பக்கத்தில் இருக்கிற பிரைமரி ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க சார். இப்போ அந்த அளவுக்கு இவங்களை வந்து நாங்கள் வந்து இது பண்ணி விட்ருக்கோங்க சார் மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம் மூலமாக. ஸோ வீட்டில் சும்மா இருந்தவங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற வாலண்டரியாக போய் நான் குழந்தைங்களுக்கு என்னால் முடிஞ்சதை சொல்லித்தரேன் அப்படின்னு 2 கிலோமீட்டர் நடந்து போய் ஸ்கூலில் போய் இப்போ அவங்க டீச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சார் குழந்தைங்களுக்கு. இப்போ அவங்க டீச்சராக இருக்காங்க. முடியவே முடியாது அப்படின்னு இருந்தவங்க இன்னைக்கு போய் பல மாணவ மாணவிகளுடைய கனவை நிஜமாக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். டு யூ டாக்டர் இன்னொரு மிகப்பெரிய கைத்தட்டல். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா மலைவாழ் பகுதியில் ரொம்ப ரொம்ப கடினமான சூழலில் தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அங்கே போய் மக்களிடம் அதை சேர்க்கணும் அந்த மருத்துவம் அப்படின்னு நினைச்ச அரசுக்கும் மீண்டும் மனமார்ந்த நன்றிகள். அண்ட் தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரியேட்டிங் தட் மேஜிக் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் ஆக்சுவலா எப்போ வந்து ஒரு நாட்டில் மருத்துவம் சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க டோர் ஸ்டெப்புக்கு அவங்களுடைய கால் பக்கத்திலேயே ஒரு மருத்துவம் போகும்போது தான் அந்த மருத்துவம் சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி மக்கள் எங்க இருக்காங்களோ அவங்க வந்து நிலத்துல இருந்தாலும் சரி, இல்ல மலையில இருந்தாலும் சரி, இல்ல காடுகள்ல இருந்தாலும் சரி, அவர்களை நோக்கி போகக்கூடிய திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ஒரு அருமையான திட்டம். அதுல பார்த்த ஒரு பயனாளி தான் நம்ம பாக்குறோம். ஆல்ரைட், நெக்ஸ்ட். அடுத்தபடியாக டாக்டர் ராஜசேகர் அவர்கள் சொல்லுங்க டாக்டர். வணக்கம், என்னோட பேர் டாக்டர் ராஜேஷ். நான் கிளமங்கலம் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கேன், கிருஷ்ணகிரி மாவட்டம். என்னுடைய பயனாளி இங்கே இருக்காங்க, மல்லம்மா. அவங்க பேசுவாங்க இப்போ. நாளைக்கு அடுத்து நான் கொடுக்குறேன். சொல்லுங்க மல்லம்மா, சொல்லுங்கம்மா.
சார் நாங்கள் வந்துட்டு இது மலைவாழ் மக்கள், நாங்கள் கடம்புக்குட்டை கிராமம் எங்களுது. மலை 4 கிலோமீட்டர் மலை ஏறி மலை இறங்கணும். எங்களுக்கு வந்து ரோடு வசதி இல்லை. அதனால் வந்துட்டு நாங்கள் இது ஒரு குழந்தைங்க கன்சீவாக இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரை பார்க்க முடியாது. அதனால் வந்துட்டு சார் வந்து என்ன சொன்னாங்க, இது சார் வந்துட்டு சரி இப்படியெல்லாம் ஒரு கொடூரமான இடத்துல இருக்கிறாங்களே, அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்து இப்போ ரெகுலராக வந்து பிபி மாத்திரை எல்லாமே செக் பண்ணுறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க. நான் வந்து கன்சீவாக இருந்தப்போ சார்கிட்ட சொல்கிறது கூச்சமாக இருந்து சொல்லவே இல்லை. சரி நான் சார் வந்தாங்கன்னா போய் ஒளிஞ்சிக்குவேன், என்ன பண்ணுறது அப்படின்னு ஒளிஞ்சிக்குவேன். எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. அப்புறமா சார் என்ன பண்ணார், என்னடா நம்ம ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறோம்மா, நம்ம வர்றப்பெல்லாம் ஒன்றுமே எங்கே போகிறாங்கன்னே தெரியலையே, எதனால் போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டருங்களை விட்டு என்னை பார்க்க சொன்னாங்க. பார்த்ததுமே சிஸ்டர் வந்து என்னவோ அவங்க முகமெல்லாம் வீங்கிருக்கு, கை கால் வீங்கிருக்கு, அவங்களுக்கு வந்து ப்ரெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க சார், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல, அவங்கள பார்த்தே ஆகணும், பாவம் 7 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அந்த அம்மா என்ன கஷ்டப்படும், அவங்களுக்கு வந்து எந்த வசதியுமே இல்லை, நம்மளே தவிர நம்ம யாரும் பார்க்க முடியாது அவங்கள வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசிக்கின்னு வந்து சார் என்கிட்ட எதுவுமே பேசலை, அப்படியே குட்டோட இறங்கி வந்துட்டார். வந்து பாதி வழியில் வந்துட்டு சரி நம்ம இப்படியெல்லாம் அந்த அம்மாலே கூப்பிட்டா வராது, பயம், ஹாஸ்பிட்டல்னாவே எங்களுக்கு பயம், காட்டிலே இருந்ததுனால எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும். சாருங்க நல்லா வெள்ளையாக ஷர்ட்டு போட்டுன்னு வந்தாவே எங்களுக்கு பயம். அதனால் வந்துட்டு நாங்கள் என்ன எப்படி நம்ம போகிறது அப்படின்னு எங்கள் ஊரில் எல்லாமே பேசுவாங்க. நம்ம இங்கே இருந்தால் கூட நம்ம ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ அப்படின்னு பயம் நிறையா பேருக்கு எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு. அங்கே வந்து யாருமே வர்றதில்ல, மலை ஏறி 4 கிலோமீட்டருக்கு மேல் வரணும், மேடு ஏறி. அதனால் வந்துட்டு சார் இவ்வளோ இதே இடத்துல நம்ம இப்படி வந்து கண்ணில் பார்த்துட்டு நம்ம விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கலெக்டர் சார் மூலமா போலீஸ் பாதுகாப்போடு என்னை கூட்டின்னு போய் போலீஸ் தருமபுரியில் வந்து என்னை காப்பாற்றி இந்த நிலைமைக்கு நல்லா பண்ணி விட்டுனுக்குறாங்க. இப்போ நல்லா இருக்கிறேன் நான். உலகத்திலேயே போலீஸ் பாதுகாப்போட மருத்துவமனைக்கு போன ஒரே ஆள் நீங்க தான். ஆமா சார், எனக்கு பயம். டாக்டர் சார் ராஜேஷ் சார் வந்து கூட எனக்கு பயமா தான் இருந்துச்சு. இருங்க நான் டாக்டர் சார் கிட்ட கேக்குறேன், உங்க பயத்தை எப்படி போக்குனாருன்னு கேக்குறேன். இவங்க மல்லம்மா வந்து 45 வயசு இவங்களுக்கு. இவங்க 10வது பிரசவம். 7 குழந்தைங்க உயிரோடு இருக்காங்க. 10வது பிரசவம் வெளியே சொல்ல முடியாம மறைஞ்சிருந்தாங்க. நீங்க வரும்போது மறைஞ்சிருந்தாங்களா? ஆமா. என்ன பண்ணுவாங்க? நாங்க செக்கப்புக்கு வந்து அந்த ஊருக்கு போகணும்னா 4 கிலோமீட்டர் மலை ஏறி தான் போகணும், யானைக்காடு. மாசம் அங்கே நம்ம டீமோட மொத்தமாக போவோம். ஏன்னா பயம், யானை பயம்ன்றதுனால டீமோட போவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம போகும்போது முன்னாடி தகவல் கொடுத்துருவோம், இந்த மாதிரி இன்றைக்கி டீம் கேம்புக்கு வரோம், யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களாம் வந்து அங்கே இருக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் தகவல் கொடுத்தா இவங்க ஒளிஞ்சுப்பாங்க. நீங்கள் வரும்போது என்ன பண்ணாங்க? நீங்கள் உள்ளே வரும்போது என்ன பண்ணாங்க? ஆக்சுவலாக இவங்க அந்த பாறை பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இவங்க பொண்ணுக்கு ஒரு கதை இருக்குது. என்னென்னா 2021 பிரசவ வலி எடுத்துட்டு நைட்டு 1 மணிக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. இவங்களோட பொண்ணு அவங்களுக்கு வந்து நைட்டு 1 மணிக்கு மலை ஏறி போய் நைட்டு அங்கேயே பிரசவம் பார்த்து தூளி கட்டி எடுத்துட்டு வந்து இவங்க பொண்ணு 15 நாள் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வச்சு இவங்க பொண்ணை காப்பாற்றுறோம், அந்த குழந்தையும். அந்த இதில் வந்து இவங்க என்கிட்ட சொன்னால் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன்னு தெரிஞ்சு மறைஞ்சு இருந்துட்டாங்க. அப்புறம் நான் சிஸ்டரில் விட்டு பார்க்கும்போது மூஞ்செல்லாம் வீக்கமாக இருந்தது. பிளட்டு வந்து 3 கிராம் 3 கிராம் தான் ரத்தம் இருந்தது, ஹீமோக்ளோபின். ஆமாம், ஹீமோக்ளோபின். கூப்பிட்டு வரவே இல்லை. நான் சைலண்டாக கீழே இறங்கிட்டேன். கலெக்டர் சார் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியருக்கு ஃபோன் பண்ணி, சார் எங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, போலீஸ் சப்போர்ட் ரெவென்யூ சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு காலையில் 7 மணிக்கெல்லாம் மலைக்கு போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். ஆனால் டாக்டர் 3 கிராம்னா ரொம்ப ஆபத்து இல்லையா? அனிமிக் ஆயிடுவாங்களே. அந்த ஆபத்து ஒன்று என்ன சொன்னாலும் கேட்கல, பயம். ஆனால் இத்தனைக்கும் அவங்க பொண்ணை நாங்கள் தான் காப்பாற்றணும். நான் தான் என்ன கூப்பிட்டாலும் வரவே இல்லை. அவர் 4 கிலோமீட்டர் ஏறி இறங்கணும். இவங்க விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு மீதி இருக்க அந்த 6 குழந்தைங்களே பார்க்க முடியாது, யாருமே கிடையாது. கூலி வேலைக்கு போகணும், 50 ரூபா 100 ரூபா தான் ஒரு நாளைக்கு சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி இருக்க சூழல் இருக்கிறதுனால அவங்க வரவே இல்லை. அப்புறம் பண உதவியும் செஞ்சு கூப்பிட்டு போயிட்டு அட்மிஷன் பண்ணி பிளட்டு போட்டு குடும்ப கட்டுப்பாடு சர்ஜரியும் பண்ணி. சார் 10வே கொஞ்சம் டேஞ்சரஸ் நம்பர் தான் சார். அதனால இவங்க
இப்போ எல்லாரையும் பாத்துக்கிறாங்க. சூப்பர். எங்களை அந்த யானைக்காட்டுல அவ்வளவு பெரிய சவால்லையும் தோணுது என்னன்னா, இவங்க இல்லைன்னா அந்த 7 பேரை பாத்துக்கவும் முடியாது, Absolutely. அவங்க ஹஸ்பண்ட்னாலையும் பாத்துக்க முடியாதுன்ற ஒரு சூழலா இருந்தது. அம்மா, முதல் முறையா அந்த டாக்டரை பார்த்து பயந்தீங்கல்ல, இப்ப அந்த டாக்டர் உங்களுக்கு யாரு? சாமி மாறிங்க. என்ன சார், தமிழ் நிலம் தெரிந்த ஒரு மருத்துவர் அப்படின்றவர் நீங்க தான் சார். ஏன்னா ஒரு 7 பெண் குழந்தைகள் இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிறதுக்கு இந்த அம்மா இருந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம தேடி போய் மருத்துவம் கொடுக்கறதுன்னு ஒண்ணு. ஆனா தேடி போய் கொடுக்கும்போது கூட அந்த மருத்துவம் பார்த்து பயந்து, இல்லம்மா இது உங்க நல்லதுக்காக தான் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி அவங்களை கூட்டின்னு போய் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு முன்னாடி ஒரு முன்னுதாரணமாக நிக்க வைத்ததுக்கு டாக்டர் ராஜசேகர் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சோ மச். அப்சல்யூட்லி அப்ரிஷியேட். தேங்க்யூ. அவருக்காக நல்ல கை தட்டலாமா? நம்ம